வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில் ஜெயராஜ் அதை சுற்றி உள்ள மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி வந்து புது வண்டி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பைக் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க. கடைசியாக நம்ம சேனலில் பார்த்துட்டு எங்கே பைக் கொடுக்குறாங்க அப்படின்னு நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. திருச்சி ஜெயராஜ், மதுரை இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிறையா கிட்டத்தட்ட 27 கிளைகளில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. சூரிய பலாவிலையும் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பைக்கு, குலுக்கல் முறையில் காரு எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க நண்பர்களே. இந்த ஆஃபர் வந்து எது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 25 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. யாருக்காவது புது வண்டி எடுக்கிறதா இருந்தால் இந்த ஆஃபர் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜேசிபியில் உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது கம்ப்ளைண்ட் அப்படின்னா கஸ்டமர் கேர் நம்பர் சொல்லிவிட்டு ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் வந்து நிறைய பேர்த்துக்கு நண்பர்களுக்கு தெரியறதில்ல. அதனால் வந்து நம்ம சேனல்லே இணைச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நண்பர்களே. வாங்க, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்த புது வண்டி எடுக்கிறனால என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் அவங்க கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வண்டி இந்த போன கடைசி வருஷம் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து பெரிய அளவில் வந்து BS4 மாற்றினதுக்கப்புறம் வியாபாரம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைங்க. அதனால் வந்து அவங்க தயாரித்த வண்டியை வந்து எப்படியாவது சேல் பண்ணணும். அதுக்கு வந்து முழுக்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் நிறைய கொடுத்தால் மட்டும்தான் இன்றைக்கி அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்காங்க. இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறத விட புது வண்டி எடுக்கிறதுக்கு இன்சியல் அமௌண்ட் கம்மியாக இருந்தால் போதுங்க. ஆனால் நம்ம டியூ கட்டும்போது இன்சியல் அமௌண்ட் எவ்வளோ கம்மியாக போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து டியூ அமௌண்ட் அதிகமாகும் அப்படிங்கிறதையும் மனசில் வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. குறைஞ்சபட்சம் இன்றைக்கி செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கிறதா இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 லட்சம் கை முதலீடாக தேவைப்படுதுங்க. புது வண்டிக்கு வந்து அப்படி தேவையில்லை. 3 லட்சம் முதலீடு போட்டிங்க அப்படின்னா கூட வந்து புது வண்டி எடுத்து கொடுத்துருவாங்க. எடுக்கும்போது ஈஸி. பட் என்ன சொல்கிறதுங்க, அந்த மாதம் இஎம்ஐ 70,000 80,000 கட்டும்போது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்கள்கிட்ட மாதம் 300 மணி நேரம் வேலை இருந்தது அப்படின்னா நீங்கள் புது வண்டி எடுக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. ஆனால் அந்தளவுக்கு வேலை இல்லை, பார்ட்டி கஸ்டமர் பிடிச்சி தான் வண்டி ஓட்டணும். இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு டிராக்டர் கூட ஒரு வண்டி 2 வண்டி கம்மியாக இருக்க மாட்டிருக்கு. ஜேசிபி அந்தளவுக்கு அதிகமாகிருச்சு. உங்களுக்கு ஒர்க் இருந்தது அப்படின்னா, வேலை இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுத்து ஓட்டுறதுல தப்பே கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி ஆஃபர் நிறையா கொடுத்துட்ருக்காங்க. புது வண்டி வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்க. அந்த கஸ்டமர் கேர் நம்பர் கூட உங்களுக்கு வீடியோவில் இருக்குது. ஜெயராஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பரை இது பண்ணியிருக்காங்க. மதுரை, திருச்சி, திருநெல்வேலி இது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27 கிளைகளில் வந்து இந்த மாதிரி ஆஃபர் போயிட்டுருக்குங்க. ஜேசிபி வந்து என்ன சொல்கிறதுங்க, உங்களுக்கு இந்த கஸ்டமர் கேர் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்லேயே பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட வந்து 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. நிறைய பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சென்சார் கம்ப்ளைண்ட் வருதுங்க. சென்சார் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜேசிபி வந்து ஸ்டார்ட் பண்ணோம் உடனே ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு சில கம்ப்ளைண்ட்லாம் வருது. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இன்ஜினியரை வந்து தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி நம்பருக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபோன்லேயே வந்து என்ன எரர் வருது அந்த மாதிரி கேட்டு ஒரு சில ஃபோனில் சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. மேற்கொண்டு உங்களுக்கு இந்த ஏதாவது எமர்ஜென்சி கோடு வந்துருச்சு, எரர் கோடு வந்துருச்சு, இது எப்படி என்ன கோடு நமக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி சமயங்களில் வந்து இந்த நம்பர் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து திருச்சியில் வந்து ஒரு 3-4 வண்டி வந்து புக் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காரும் குலுக்கல் முறையில் ஓகேங்களா, கண்டிப்பாக வந்து குலுக்கல் முறையில் வந்து காரும் வந்து அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தயாரித்த வண்டியை வந்து எப்படியோ தள்ளி ஆகணும், அதுக்கு பல ஆஃபர்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. திருச்சி என்ன சொல்கிறதுங்க,
இல்லை செகண்ட் வண்டி தான் வேணும் அப்படின்னாலும் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கும் நம்மக்கிட்ட வண்டி நிறையா இருக்குது. செகண்ட் ஹேண்ட் வண்டி பார்த்திங்க அப்படின்னா இப்போ டிசம்பர் கடைசி இதுக்குள்ளே இப்போ தை மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் எடுத்திங்க அப்படின்னா ரேட்டெல்லாம் கொஞ்சம் சீப்பாகவே எடுக்கலாங்க. தை மாதத்துக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா எல்லா பக்கம் வண்டி ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சூடாக தான் இருக்குங்க மார்க்கெட்டு. என்னென்னு பார்த்து முடிவு பண்ணுங்கள். செகண்ட்ஸ் வண்டிக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். திருச்சி மாவட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக இப்போ ஒரு 3 வண்டி 4 வண்டி டெலிவரி எடுத்திருக்காங்க. 3 வண்டிக்குமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா வண்டிக்குமே வந்து பைக் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஆஃபர் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கங்க. ஆஃபரில் பைக் வாங்கிறது வண்டி வாங்கிறதுலாம் விஷயமே கிடையாதுங்க. ஓட்டம் பிடிச்சி ஓட்டணும், கடன் இல்லாமல் ஓட்டணும். அப்படி ஓட்டி பைக்குக்கு பெட்ரோல் அடித்து வசூல் பண்ணி நல்ல முறையாக டியூ கட்டி கடன்லேருந்து மீண்டால் மட்டும்தான் நம்ம வாங்கிறதுக்கு வந்து வாங்கி டியூ கட்டினா தான் நம்ம வந்து ஒரு மனுஷனாக இதாக முடியுங்க. ஆஃபர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேசிபி எடுத்துக்கிட்டு பைக் எடுத்துக்கிட்டு நாளைக்கு அதுக்கெலாம் பெட்ரோல் டீசல் அடிக்கிறதுக்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு புது வண்டி எடுக்கிறோம் அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு வேலை இருக்கணும். வேலை இருந்து கரெக்டாக வசூல் பண்ணி கடன் விடாமல் பண்ணினீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நம்மளும் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நண்பர்களே. முடிஞ்ச அளவுக்கு வந்து விலையை ஒரு மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்ச மினிம தொகையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1200 ஒரு மணி நேரத்துக்கு. மினிமம் சார்ஜ் பார்த்திங்க அப்படின்னா 3000, 2500 இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி ஓட்டினீங்க அப்படின்னா ஏதாவது நீங்கள் இவ்வளோ ஒரு 33 லட்சம் 34 லட்சம் இன்றைக்கி முதலீடு போடுறதுக்கு ஏதோ கொஞ்சமாவது மீதி ஆகும் நண்பர்களே. இதை கருத்தில் வைத்துக்கொண்டு நல்லபடியாக ஓட்டி நல்லபடியாக முன்னேறுவோம். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 மிஷின்ஸ் சேல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வை வச்சு போயிட்டுருக்காங்க. நல்லபடியாக நடக்கட்டும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேசிபி செகண்ட்ஸு வேணும்னாலும் சரி, வாங்கணும் விற்கணும், இல்லை எங்கள் வண்டி விற்று கொடுங்க அப்படின்னாலும் வந்து இதில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. ஃபைனான்ஸ் செகண்ட்ஸ் வண்டிக்கு எங்களுக்கு ஃபைனான்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபைனான்ஸ் வசதி செய்து தரப்படும். வண்டி ஏதாவது வேணும் அப்படின்னாலும் வாங்கி தரலாம். இல்லை எங்கள் வண்டியை விற்று கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்கள் வண்டியை விற்பனை செய்தும் கொடுக்கலாம். சரி நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நாமக்கல் தேவா. நன்றி, வணக்கம் நண்பர்களே.